என்னம்மா வரல? அம்மா, என்ன பல்லவி வீட்ல யாரும் இல்லையா? ஏய், அம்மா இங்க தானே ராஜா. இருக்காங்க. ஓ இங்க அங்க வாடா. வாப்பா. வா. ஆ, அம்மா, விஷால் எங்கம்மா? விஷால் இன்னும் வரலையேப்பா. வரலையா? அடடா, விஷால் வந்திருப்பான். அவனை கூட்டிட்டு போய் கொண்டாடலாம்னு நினைச்சேன். ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. சரி, நீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஏய் ராஜா, நீ ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா உனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு போல இருக்கு. கங்க்ராட்ஸ். கை கொடு, கை கொடு. ஓ அப்பா, நீங்க கேக்குறத பார்த்தா இந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியல போல இருக்கே. விஷயமா? என்ன ராஜா சொல்ற? அம்மா, முதல்ல இந்த பேப்பரை பாருங்க. பேப்பர்ல என்ன இருக்கு? என்னங்க, நம்ம விஷால் மியூசிக் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. அத்தை, உங்க பேர் என்ன பாருங்க. கவி பாட்டி, உங்க பேரன் எப்படி? சூப்பர்ப்பா. விஷால இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அம்மா அம்மா, பேப்பர் கொஞ்சம் கொடுங்க, நானும் பாக்குறேன். இந்த அடடடடடா. ஏய் சுபத்ரா, நம்ம விஷால் நீ எதிர்பார்த்த மாதிரியே மியூசிக் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டான் பாரு. ஆமாங்க, நம்ம சூப்பர். விஷால் வின் பண்ணிட்டான். அவன் ஏன் புள்ளன்னு நிரூபிச்சிட்டான். அப்பா, என் நண்பன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லுங்க. ஆமா, எப்படி விஷால் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க சம்மதிக்க வச்ச? எங்க கிட்ட சொல்லியிருந்தனா நாங்களும் ஏற்காடு வந்திருப்போம்ல. அதானே. சரியா போச்சு போங்க. அப்பா, விஷாலுக்கு போட்டி நடக்கிற முதல் நாள் வரைக்கும் ஆ, இந்த காம்படிஷனுக்காக தான் அங்க போயிருக்கோன்னு அவனுக்கே தெரியாதுப்பா. என்ன சொல்றீங்க? அம்மா, கொஞ்சம் இப்படி பக்கத்துல வாங்கம்மா. எல்லாருக்கும் தனித்தனியா ஸ்டோரியை சொல்ல முடியாது. வாங்க வாங்க இப்படி. போதுமா? என்னன்னு சொல்லுங்க. அதாவதுங்கம்மா, ஏய், இங்க சாரிம்மா, அதாவதுப்பா, ஏற்காட்டுல மியூசிக் காம்படிஷன் நடக்குது. எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கடான்னு விஷால்கிட்ட 1000 தடவை சொன்னேன். ஆனா அவன் என்னால பாட முடியாதுன்னு பிடிவாதமா மறுத்துட்டாமா. ஆனா இசைதான் சென்னை ஆபீஸ்க்கு போய் விஷால் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ஹனிமூன்னு போய் சொல்லி அவனை அங்க கூட்டிட்டு போய் அவனை எப்படியோ பாட சம்மதிக்க வச்சுட்டா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கார் வந்துருச்சு. ஆ, வந்துட்டாங்க. அண்ணி, சுபத்ரா, இந்தாங்க. ஆரத்தி ரெடி. என் பையனுக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன். சும்மாவே அன்னிக்கு மகன்னா போதும், இதெல்லாம் அவன் ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கான். சும்மா இருப்பாங்களா? இவங்களே எப்படின்னா ஒருத்தி வருவா, இன்னும் அவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. விஷால், வா ராகு. வாராகம். ஆமா, வாங்க, ஸ்ரீஜா. வாங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஏய் விஷால். ஏய், விஷால். Congratulations டா. Thanks டா. மச்சான், இதான் அவார்டா? ஆமாடா. Greatடா. அடுத்து நீ இன்டர்நேஷனல் லெவல்ல வாங்கணும் மச்சான். தேங்க்ஸ் டா. Congrats டா. கண்டிப்பா. அண்ணி, ஹனிமூன் போறேன்னு சொல்லி அண்ணனை காம்படிஷன்ல கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டீங்க. கிரேட் அண்ணி நீங்க. ஏய், இதெல்லாம் உன்னோட வேலை தானா? வீட்டுக்கு வரதுக்குள்ள அவசரம் கொடுக்க மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க. நான் அவளை எதுவும் சொல்லாத விஷால். ஆ? செந்தாமணி, ஆ, கற்பூரத்தை பத்த வை. பல்லவி, அவளை விஷாலோட சேர்ந்து நிக்க சொல்லு. சிந்தாமணி அக்கா, நல்லா இருக்கீங்களா? எதுக்கு இப்ப என்ன விசாரிக்கிறா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா? ஆ? ரெண்டு பேருக்கும் மனசுல அங்கங்க வலிக்குமே. என்ன பண்ணுங்க, மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிக்கோங்க. ஏதோ உன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் பண்ணாத. என்கிட்ட பேசாமே இருந்த அத்தை இப்போ என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே பெரிய வெற்றி தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தி
நான் சொல்றத கேட்டு அத்தை உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவாங்க. அந்த ஒரு நாள் சீக்கிரம் வரும். அது வரைக்கும் நீ ஆடாம இரு, இல்லன்னா அடி உனக்கு தான் ஜாஸ்தியா விழும். ஸ்ரீஜா எவ்வளவு திமிர பேசிட்டு போற பத்தியா? எதுக்கும் நீ கொஞ்சம் அலர்ட்டா இருன்னா. அதுக்காக தான் பேசாம இருக்கேன். ஏன் முன்னாடி பேசினா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். நீ ரொம்ப மோசம் விஷால். நான் உன்னை பத்தி பேசுனத நீ பார்த்த. விஷால், just 5 minutes முன்னாடி தான் நீ என்ன பத்தி பேசினத நான் பார்த்தேன். நான் உன்னை பத்தி பேசல. நம்பிட்டேன். நான் தான் சொல்றேன்ல உன்னை பத்தி பேசலன்னு. ஹலோ, நானும் நம்பிட்டேன்னு தானே சொல்றேன். நீ நம்புறியோ இல்லையோ, என் கப்ப பார்த்து தான் நான் பேசிட்டு இருந்தேன். நீ நடுவுல வந்துட்ட. உனக்கு தான் 2 பேருக்கு நடுவுல வந்து குழப்பம் பண்றதா ரொம்ப பிடிக்குமே. ஓகே சாரி. சாரி? என்ன சாரியா? சாரி சாரி எதுக்கு? என்ன அப்செட் பண்ணதுக்கா இல்ல என் லைஃபை மொத்தமா ஸ்பாயில் பண்ணதுக்கா? இங்க பாரு இசை, என்னால ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியல. எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த அவார்டை என்ட்ரி கார்டை யூஸ் பண்ணி நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். நீ வேற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் விஷால், பாராட்டுறேன். ஆனா அதுக்காக உடனே போய் மியூசிக் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடு விஷால், இப்பதானே வந்தோம். ஓஹோ, இப்ப நான் மியூசிக் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா நீ சைன் பண்ணி கொடுத்தியே ஒரு பேப்பர், அத நான் லாயர் கிட்ட கொடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்ணனும். அப்பதான் எனக்கு நிம்மதியே. என்ன பிரியறதுல உனக்கு அவ்ளோ நிம்மதி இல்ல? இப்படி பரிதாபமா டோனை டவுன் பண்ணி பேசினா உன்னை பாவம்னு நினைப்பேன்னு நினைச்சியா? நான் இப்பவே போறேன். விஷால், போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சதுக்கு நீயும் ஒரு விதத்துல காரணம் தான். நான் ஏற்காடுக்கு போயிருக்கவே கூடாது. அப்படியே போயிருந்தாலும் இசை அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும். அவங்க கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா ஸ்ரீஜாவோட சீப் பிளான கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம என்ன அந்த மலையில இருந்து அக்காவும் ராகவும் காப்பாத்தாம இருந்திருந்தா, ஒருவேளை இந்த விஷயம் ராகவ் மூலமா வெளியே தெரிஞ்சிருந்தா காலத்துக்கும் நான் பழியோட செத்திருப்பேன். I love you ராகவ். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியும்னு தோணல.